வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நார்டு 4 அதில் ஆக்சிஜன் OS 15 ஆண்ட்ராய்ட் 15 பேஸ்ட். ஸோ இந்த கலர் OS 15, ஆக்சிஜன் OS 15, ரியல்மி UI இந்த மாதிரி எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதில் ஒரு சில சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க இன்டெகிரேட் பண்ண விதமும் நல்லா இருக்குது. அதே சமயம் இது வரைக்கும் அப்டேட் வந்ததுக்கப்புறமா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. ஹீட்டிங் இஷ்யூவா இல்லை, பக் ஏதாவது பெருசாக இல்லை. ஒரு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது பக்குன்னு பெருசாக எதுவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல. மற்றபடி ஹீட்டிங்கோ இல்லாட்டி க்ரீன் லைனோ இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கள் எதையுமே நான் பார்க்கல. ஆக மொத்தம் அப்டேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோனுக்குன்னு இருக்கக்கூடிய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. சரி ரைட்டு, இப்போ ஆக மொத்தம் ஆக்சிஜன் OS 15 என்னென்ன மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரவுண்ட் அப் மாதிரி போகலாமா? கிட்டத்தட்ட OnePlus எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க பார்த்தீங்களா? சர்வேலாம் அனுப்புகிறாங்க. நமக்கு வந்து இப்போ ஆக்சிஜன் OS 15 ரன் ஆகுது நார்டு 4ல். ஸோ இந்த ஆக்சிஜன் OS 15ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15ஓட ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் OS ஸ்பெசிஃபிக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சர்வேக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த டார்க் மோட் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிட்டாலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நச்சுன்னு இருக்கும். டிஸ்பிளே லைட் மோட் எப்படி இருக்குல்ல, ஃபோன் இந்த ஒரு செட்டப்பில் கொண்டாந்து அந்த ஃபோனை வைக்கும்போது அது அந்த டார்க் மோடுக்கு பதில் லைட் மோடில் இருக்கும்போது தான் பார்க்க நச்சுன்னு இருக்குது. ஸோ உங்களில் எவ்வளோ பேர் ஆக்சிஜன் OS 15 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க? உங்கள் டிவைஸ் இது வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்ளிகேஷனுக்கு இடையில் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஃப்ளூயிடாகவும் இருக்குது, செம்ம ஸ்மூத்துங்க. சீரியஸாக சரியான ஸ்மூத்னஸ். ஸோ அதெல்லாமே அல்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் குவிக் செட்டிங்ஸ், ஸ்ப்ளிட் வியூ வேணுமா இல்லாட்டி கிளாசிக் வியூ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் வியூ. பட் எனக்கு வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ப்ளிட் வியூவோட கிளாசிக் வியூவே போதும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எனக்கு தேவையான குவிக் டாக்கிள்ஸும் வந்துடும், அதே சமயம் வந்து கீழே நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். சிங்கிள் டேப்பில் நான் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட முடியாது, சிங்கிள் ஸ்வைப்பில். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்ல முடியும். அடுத்து வால்யூம் ராக்கர் பேனல் கூட பார்த்தீங்கன்னா இதில் கூட இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறது, இந்த ஆடியோ செட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது தான் வச்சுக்கோங்களேன். ஆப் ஸ்பெசிஃபிக் வால்யூம் எவ்வளோ பேர் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க? இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஷாமி ஃபோன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் அந்த சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இது அவைலபிளாக இருக்கும். அண்ட் சாம்சங்லேயும் நீங்கள் வந்து குட் லாக் மூலமாக இதை எனேபிள் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா சிஸ்டம் வால்யூமை ஃபுல்லாக ஏற்றிட்டு கூட அப்படியே நான் யூடியூப் மியூசிக் ஆப்போட வால்யூம் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனும் முக்கியமான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் அதை பற்றியும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். லாக் லேஅவுட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. இந்த லாக் லேஅவுட் வந்து பொதுவாக யாரெல்லாம் வந்து அடிக்கடி மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, ப்ரோ ஃபோனை திரும்ப அதாவது லாக் பண்ணாமே நான் தூக்கி பேக்கெட்டில் வச்சுருவேன், எல்லா ஐக்கானும் அங்கங்கே கிளம்ஸியாக மாறிடுது, எங்கே இருந்ததோ இடத்த விட்டு அப்படியே விலகிடுது, இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களாம் லாக் லேஅவுட் பண்ணிக்கிறது நல்லது. லாக் லேஅவுட் பண்ணிட்டோன்னா எந்த ஆப்பையுமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது, லேஅவுட் லாக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர் தாங்க. பட் சும்மா காட்டும் போது அப்படியே சரி இதையும் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு சொன்னேன். வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல், ஸோ இதுதான் இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு கலர் OS வந்த புதுசில், கலர் OS 15 வந்த புதுசில் எல்லாருமே இதை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கஸ்டமைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுவும் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வந்து தீம் மாதிரி இருக்குது, இது வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இதில் எதாவது மாற்றுறதா இருந்தால் ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? வெதர் வேணுமா ஸ்டெப்ஸ் வேணுமா? ஸ்டெப்ஸ் நல்லா தான் இருக்குது, எல்லா லுக்லேயுமே கரெக்டாக வருது, சூப்பர். இது சென்டரில் இருக்குது, இது சைடில் இருக்குது, இதுதான் கிளாசிக் ஃபீல் மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஃபாண்ட்டுன்னு வரும்போது இதை யூஸ் பண்ண அப்படி இருக்குது. ஓகே, நல்லா போல்டு ஃபாண்ட்டாக வச்சா நல்லாயிருக்கு. ஓகே, அதேமாதிரி இதுவும் தேவைன்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற விஷயம் தாங்க, ரொம்ப புதுசுன்னு கிடையாது. சரி சும்மா அப்படியே கலர் OS பற்றி, அதாவது ஆக்சிஜன் OS 15 பற்றி பேசும்போது இது அப்படியே ரேண்டமாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது பழைய ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளேயாக இருக்குது. கிளாசிக் சீம்லெஸ் அப்ளை கொடுப்போம். ஆல்ரெடி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, ஈவன் இன்க்ளூடிங் MIUIயில் கூட பார்த்துருப்பீங்க இந்த சீம்லெஸ்ஸு. நல்லா இருக்குல்ல? வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம வேறு டைப் ஆஃப் லாக் ஸ்க்ரீன் ஸ்டைல் வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெப்த்து இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா பின்னாடி இருக்கிற இந்த ஃபாண்ட்டை மாற்ற முடியல. கேம் ஆனு, கீப் மூவிங்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு, ப்ரில்லியண்ட்டு, க்யூட்டு. பட் இது நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாதது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டு, கேம் ஆன் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ ஸ்டைல் போனீங்கன்னா
இது நீங்கள் ஆல்ரெடி நத்திங்கில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு மாதிரி மிரர்டு ஆப்ஷன் மாதிரி இருக்கிறதெல்லாம் நத்திங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் கூட இப்போது உங்களுக்கு கலர் வைஸ்லேயும் இருக்குது. என்ன ப்ரோ இது ஆக்சிஜன் வைஸ் பற்றி பேசும்போது கலர் வைஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா என்னங்க சொல்கிறது, எல்லாம் ஒன்று தானே, எல்லோரும் ஒன்று தானே. ஸோ அதனால தான் அதையே சொல்கிறேன். இந்த கேம் ஆனுக்கு பதில் சீரியஸாக வேறு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். இது நமக்கு வேணாம். டிஸ்கார்ட். இந்த அனிமேஷன் தான் நீங்கள் வந்து இப்போது ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதே செட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்ஸ் தான் இங்கே பார்க்குறீங்க. எட்ஜ் லைட்டிங்கில் பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். டைல் ஷேப்பு, உங்களோட ஃபேவரட் ஷேப் என்ன? டிஃபால்ட் வந்து ரவுண்டு, ஸ்கொயர் செல் நல்லா இருக்கா? அந்த லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்க முடியும். ஸோ லாக் ஸ்க்ரீனும் இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைவ் அலர்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாக் போகிறோன்னு வைங்களேன், இப்போ ஃபோன் கால் பண்ணாலும் நமக்கு இங்கே வரும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டோன்னு வைங்க, ரெக்கார்ட் மைக்ரோஃபோன் சவுண்ட், ரெக்கார்ட் சிஸ்டம் சவுண்டை தூக்கிடலாம், ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஸோ 2 ஆப்புமே காட்டுதா? இதை தவிர ஃபோன் கால் இருந்ததுன்னா அதுவும் வரும். அண்ட் ஒரு சில லைவ் ஃபீட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் அதுவும் வரும். ஆப் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ 2 பேருமே வந்து சப்போர்ட்டட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ வியூ கார்டாக இல்லாட்டி ஓப்பன் ஆப்பா அப்படிங்கிறத கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு கார்ட்ஸாக வரதும் இல்லாட்டி டேரெக்டாக ஓப்பன் ஆகிறதும் நம்மளால் பண்ண முடியும். டேரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகிடும். இதுவே நான் ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் வியூ இன் கார்டு அப்படின்னு கொடுத்தேன்னா டேப் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளோட், மினிமைஸ். ஓகே, ஸோ எத்தனை ஆப் இந்த மாதிரி மினிமைஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போமா? ஓகே, 2. ஆப் தான் வைக்க முடியும் போல். ஓகே, சார்ஜிங் அனிமேஷன். நல்லா இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து ஃபைனலாக கால்குலேட்டர்லேயும் ஒரு சின்ன ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் நெவர் செட்டில் அப்படிங்கிற இந்த பாப்பப்பை நம்மளால் பார்க்க முடியும். முன்னே எப்படி இருந்ததுங்க, நீங்கள் ஒன் ப்ளஸ் 3லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டப்லாம் இருந்தது. அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், யாராவது ஒரு சிலர் வீடியோ போட்டுருந்துருக்க முடியும். ஒன் ப்ளஸ் அப்படின்னு போட்டால் வரும். ஒன் ப்ளஸ் அப்படின்னாலே இந்த நெவர் செட்டில் அப்படிங்கிற மாதிரியான டேக்லாம் வரும். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் லைட்டில் இப்போ நம்ம வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ளாஷ் லைட் ஆன், இப்போ இந்த ஐகான் பேக்கை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐகான்ஸில் போய்ட்டு வைரல் சூஸ் பண்ணலாம். வேணுன்னா ஐகானோட சைஸு மற்ற விஷயங்களையும் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வைரல் அந்த ஆப் அந்த ஐகான்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஷேர் வித் ஐஃபோன் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோட்டோ இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்துட்டு ஷேர் வித் ஐஃபோன் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட். ஸோ ஐஃபோனில் O+ கனெக்ட் அலோவ் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். அலோவ், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், காட் இட். எவ்வளோ பெரிய விஷயம், நிஜமாகவே இது பெரிய விஷயங்க. ஒன் ப்ளஸ் நார்டில் எடுத்த ஃபோட்டோவை ஐஃபோனுக்கு அனுப்பியிருக்கேன். பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆப்ஷன் தாங்க. எப்போ பாரு ஆப்பிள்லேருந்து எதாவது அனுப்புறதா இருந்தாலும் பெரிய தலைவலியால் இருந்தது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு யூஸர் அதாவது ஐஃபோனுக்கு எதாவது அனுப்பணும்னு நினச்சா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமாகவே இருந்ததில்லை. பட் அதை ஈஸியாக அனுப்புறதுக்கு வந்து இவங்க ஓஎஸ்லேயும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால பிபிகே ஃபேமிலிக்கு ஒரு சல்யூட். ஸோ ஓவராலாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ நிறையா வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தாங்க. பட் இது வரைக்கும் பிரச்சனைன்னு பெருசாக எதுவுமே இல்லை. இது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபீச்சர் என்ன, அதே சமயம் நீங்கள் என்ன ஒன் ப்ளஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.